மையிருட்டில் கட்டிடம் பார்ப்பதற்கு பயங்கரமாயிருந்தது. மேலும் கீழுமாய் இடிந்த சுவர்கள், பக்கத்தில் செடிகள், அவற்றின் மேல் பூச்சிகள், அவை எழுப்பிய ரீங்கார ஒலிகள், எப்பொழுதோ பயன்படுத்தப்பட்ட எவர் சில்வர் பாத்திரங்கள், பாதி மண்மூடியும் பாதி பயமுறுத்து கொண்டும் இருந்தன. கட்டிடத்திற்கு சரியாக பின்புறம் சிறிய குளம், பல காலமாய் பாழடைந்து மண்ணடித்து இலைமண்டி பழுப்பேறி இருந்தது. ஆனாலும் ஓரளவு ஆழம். சுற்றிலும் புதர் செடிகள், ஓரிரு மரங்கள். மறுபுறம் சில மீட்டர்கள் தூரத்தில் உள்ள சாலையில் ஆட்டோ ஒன்று ஹெட்லைட்டை அணைத்துவிட்டு பயணித்து கொண்டிருந்தது. இப்போது நின்றது. ஆட்டோவில் கருப்பு நிறத்தில் வேட்டி, சட்டை, முகமூடி அணிந்திருந்த ஒருவன் கீழிறங்கினான். 6 அடியில் நல்ல உடல் வலுவுடன் அவன் கண்கள் சிவந்திருக்க, கைகளில் இரத்தக்கரை. பின்னிருக்கையில் கை கால்கள் கட்டப்பட்டு மயக்க நிலையில் இருந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணை தூக்கி கொண்டு புதர் மண்டி கிடந்த பக்கவாட்டு ஒற்றையடி பாதையில் நுழைந்தான். செல்லும் வழியில் கூரான முட்களை அந்த உருவத்தின் உடல் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவன் மேல் மயக்கமாக கிடந்த பெண்ணின் உடலில் இரத்த காயம் ஏற்பட அந்த ஒற்றையடி பாதை இப்பொழுது பாழடைந்த கட்டிடத்தின் பின்னால் இருந்த சிறிய குளத்தின் அருகே முடிவடைந்தது. தூக்கி வந்த பெண்ணை கீழே தூக்கி வீசி இடுப்பில் இருந்த பையை திறந்து பல சிறிய கத்திகளை ஒவ்வொன்றாக எடுத்து பிடித்து பார்த்தான். ஒவ்வொரு முறை கத்தியை பிடிக்கும் போதும் அந்த உருவத்தின் கைகள் புடைத்தன. கீழே விழுந்த அதிர்ச்சியில் ஓரளவு மயக்கம் தெளிந்தவள் மெதுவாக எழுந்து ஓட முயற்சிக்கும் போது அவள் கால்பட்டு காய்ந்த இலை சருகுகள் சத்தத்தை ஏற்படுத்தின. அவன் உடனே திரும்பி அவள் தாடி பகுதியில் மின்னல் வேகத்தில் ஒரு குத்துவிட்டான். அந்த நொடியே கீழே விழுந்தாள். உடம்பில் மூச்சை தவிர எந்த சலனமும் இல்லை. அவள் முகம் மஞ்சள் துணியால் மூடப்பட்டு நீளமான கல்லின் மேல் பிணைக்கப்பட்டது. தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து கல்லோடு அவள் உடலை தூக்கினான். அவன் கைகள் இரும்பாய் விரிந்து நிற்க அவன் முகம் இரத்தத்தால் சிவந்தது. இரவு வேளையின் கொடூரத்தை விட அவன் கண்கள் தீப்பற்றி எரிந்தது. வெறி பிடித்தவனைப் போல் சிரித்து கொண்டும் கர்ஜித்து கொண்டும் அவளை உயிரோடு குளத்தில் தூக்கி எறிந்தான். அவன் இப்போது அமைதியானான். இரவு 9:15. இருள் படிந்த வானத்தில் வெண்ணிலா ஓவியம் வரைந்து கொண்டிருந்தது. கடல் கடந்து வந்த தென்றல் மரக்கிளைகளில் உரசி பூவின் மனத்தை கவர்ந்து பூந்தரன்றலாக மாறி சேதுபதி நகருக்கு குளுமையை இலவசமாக விநியோகித்துக் கொண்டிருந்தது. சேதுபதி நகர் 4-5 தெருக்கள், வெகு சொற்பமான அளவில் வீடுகள், பளிச்சென்ற சுத்தமான தெரு சாலைகள். அந்நகரின் 2வது தெருவில் பிரம்மாண்டமாகவும் வெகு விஸ்தாரமாகவும் காட்சியளித்தது மாதவன் இல்லம். மாதவன் வீடுகளுக்கான இன்டீரியர் டிசைனர். காலம் சென்ற அப்பாவின் ரியல் எஸ்டேட் தொழில் பிடிக்காமல் அதிலிருந்து விலகி பொறியியல் படித்து இப்போது சுயமாக தொழில் செய்கிறான். மனைவி லீலா தனியார் வங்கியின் உதவி மேலாளர். கல்லூரி நண்பனான மாதவனையே காதலித்து கரம் பிடித்தவள். மாதவன் லீலா தம்பதியினருக்கு 10 வயது மகள் இருக்கிறாள். பெயர் அபி. தானே இன்டீரியர் டிசைனர் என்பதால் பார்த்து பார்த்து தன்னுடைய வீட்டை வடிவமைத்தான் மாதவன். வீட்டின் முன்கேட்டை திறந்தால் வலதுபுறமாக 2 கார்கள் அரேபிய குதிரைகளைப் போல் ஒன்று வெள்ளையாகவும் கருப்பாகவும் காட்சியளித்தன. வீட்டின் முன்கேட்டை ஒட்டிய வாக்கில் சிறிய மலர்வனம் அமைக்கப்பட்டு இருந்தது. தென்றல் காற்று அந்த மலர்வனத்தில் அமர்ந்திருந்த மாதவனுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் மனைவி லீலா அவனை எழுப்பினாள். சீக்கிரம் போயிட்டு கேக் வாங்கிட்டு வாங்க, மழை வேற வர மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ போக மூடில்லை லீலா. அபிக்கு 12 மணிக்கு தான் கேக் வெட்டணுமா? காலையில் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். நோ வே, காலையில் செலிப்ரேட் பண்ணால் அப்புறம் ஸ்கூல் போக மாட்டா. ஸோ இப்போவே நீங்கள் போய்த்தான் ஆகணும். மாதவன் லீலாவை முறைத்து பார்த்தான். எனக்கு தூக்கம் வருது. நான் ஈவினிங்கே வாங்கிட்டு வர சொன்னேன். அதோ போகிறேன் இதோ போகிறேன்னு சொல்லி நைட் ஆக்கிட்டீங்க. கொஞ்சம் தூரம் தானே, போயிட்டு வந்துடுங்க. நான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சு வைக்கிறேன். மாதவன் வேண்டா வெறுப்பாக கருப்பு நிற காரில் அமர்ந்தான். மதியம் கேக் ஆர்டர் செஞ்சப்போ வாங்கிட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்போ போக வேண்டியதாயிருச்சு. டைம் வேறு 10 மணி ஆக போகுது. லேட்டானால் கடையை வேற மூடுருவான். முனகிக் கொண்டே காரை உசுப்பினான். கார் சாலையில் வேகம் எடுத்த சமயம் பின் சீட்டில் சிரிப்பு சத்தம் போக போக மாறிக்கொண்டே இருந்தது. ஸ்டீரிங்கை வலது கையில் பிடித்து கொண்டு முடிந்த வரையில் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் சிரிப்பு சத்தம். பயந்துவிட்டு காரிலிருந்து கீழிறங்கினான். நெஞ்சம் படக் படக்கென அடித்து கொண்டது. வெறுமையான சாலையும் பேயாட்டமாடிய காற்றும் சுற்றுப்புறங்களில் மண்டியிருந்த முட்புதர்களும் தனிமையும் அவனை திகில் கொள்ள செய்தது. யாரோ காரில் இருக்கிறார்கள், சந்தேகமில்லை. ஆனாலும் டோரை திறந்து பார்க்க பயமாக இருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு டோரை திறந்தான். டேடி, சர்ப்ரைஸ்! அபியின் குரலை கேட்ட அதிர்ச்சியில் பின்னோக்கி விழுந்தான். என்ன அபி, இப்படி பண்ணிட்ட? டாடி பயந்துட்டேன் தெரியுமா?
நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவீங்க. உனக்கு என்னால் புரிய வைக்க முடியாது, விடு. நீ தூங்கிட்டு தானே இருந்த, காருக்குள்ளே எப்படி வந்த? ஏதோ சத்தம் கேட்டுச்சு டேடி. எழுந்து பார்த்தா மம்மியும் பக்கத்தில் இல்லை. விண்டோவில் பார்த்தா நீங்களும் மம்மியும் வெளியே பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் கேக் வாங்கிட்டு வர போகிறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்படி வந்து காரில் ஒளிஞ்சிட்டேன். சரியா போச்சு. அப்போ நீ வந்தது அம்மாவுக்கும் தெரியாதா? தெரியாது டேடி. மாதவன் லீலாவிடம் அபி தன்னுடன் இருப்பதை சொல்லிவிடலாம் என்று மொபைல் ஃபோனை எடுத்தபோது ஏற்கனவே நேரமாகி இருந்தது. வழியில் ரயில்வே கேட் வேறு இருக்குது. அது மூடியிருந்தால் இன்னும் லேட் ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக்கலாம் என்று நினைத்தவன் காரை வேகமாக ஓட்டினான். நகரின் பிரதான சாலை இருளுக்குள் செல்ல வருண பகவான் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக கடைகள் சற்று முன்னமே மூடப்பட பணி முடித்துவிட்டு வீடு திரும்பும் தொழிலாளர்கள் வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு ஓட்டமும் நடையுமாக சென்று கொண்டிருந்தனர். மாதவன் அபியுடன் கேக் ஆர்டர் செய்த கடைக்கு சென்றான். அண்ணா, அபி என்ற பேரில் மதியம் கேக் ஆர்டர் செஞ்சுருந்தேன். உங்களை தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கேக் ரெடி சார். டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாம் எழுதிட்டிங்களா? எல்லாம் பக்கா சார். காரிலிருந்து அபி இறங்கி கடையின் அருகே ஓடி வர, பாப்பா உனக்கு தான் நாளைக்கு பர்த்டேவான்னு கடைக்காரர் கேட்டார். காரில் இருந்து இறங்கி வராதுன்னு சொன்னேன்ல அபி, சொன்னால் கேட்க மாட்டியா? விடுங்க சார், குழந்த தானே, நாளைக்கு பர்த்டே வேற, ஏன் சத்தம் போட்டுறீங்க? பாப்பா இந்தா சாக்லேட், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அங்கிள். மாதவன் அவர் கொடுத்த சாக்லேட்டிற்கும் சேர்த்து காசு கொடுக்க அதை மறுத்த கடைக்காரர் கேக்கிற்கு மட்டும் காசு வாங்கி கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தார். இரவு நெருப்பாய் சுட்டது. மனைவியை பிரிந்த கணவனும் தாயை பிரிந்த குழந்தையும் வெகு உற்சாகமாக தங்களுடைய வீட்டை நோக்கி விரைந்தனர். அந்த உற்சாகத்திற்கு சில நிமிடங்களிலேயே முட்டுக்கட்டை. ரயில்வே கேட் மூடியிருந்தது. மாதவன் எரிச்சலானான். அபியை காரை விட்டு இறங்காதே என்று சொல்லிவிட்டு சிகரெட் பாக்கெட்டை தூக்கி கொண்டு காருக்கு சற்று மறைவாய் பக்கவாட்டு பகுதியில் சென்றான். கேட்டிற்கு இருபுறமும் வாகனங்களோ ஆட்களோ இருக்கவில்லை. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து இழுத்து புகையை ஊதி தள்ளினான். 2 டிராக் தண்டவாளங்களை கொண்ட சிறிய ரயில்வே ஸ்டேஷன். எந்த ரயில்களும் அங்கு நிற்பதில்லை. ஆனாலும் ஒரு ஸ்டேஷன், ஸ்டேஷன் மாஸ்டர், ஹெல்பர், பயணியர் இருக்கைகள், குடிநீர் குழாய்கள். மாதவன் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தபோது டிஜிட்டல் திரையில் தோன்றிய நேரம் கண்ணை கவர்ந்தது. கருப்பு திரையில் சிவப்பு வண்ணத்தில் நேரம் சரியாய் 22:25. அதனை சாதாரண மணியாய் மனதில் மாற்றிக்கொண்டான். 10:25. சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு மாதவன் சென்றுவிட்ட நிலையில் அபி காரில் தனியாய் இருந்தாள். நாளை தன்னுடைய பிறந்தநாளுக்கு யாரெல்லாம் கிஃப்ட் கொடுப்பார்கள் என்று மனத்திரையில் யோசித்து கொண்டிருந்தாள். அம்மா தனக்காக வாங்கி கொடுத்த புதிய ட்ரெஸ்ஸை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியானாள். திடீரென்று காருக்கு பின்னால் அவளை யாரோ கூப்பிடுவது போன்ற சத்தம் கேட்டது. அபி, அபி, அபி. அமைதி. மீண்டும் அபி, அபி, அபி கேட்டுக்கொண்டே இருந்தது. டாடி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. கதவை திறந்து பின்னே சென்றவளின் விழிக்கோளம் அகலமாய் திறந்தது. கிட்டத்தட்ட 6 அடியில் ஒரு உருவம். கருப்பு நிற உடை, கருப்பு நிற வேட்டி, தலையில் கருப்பு நிற முகமூடி, சற்று தளர்ந்த தேகம், ஆனால் உறுதியான உடல். இருட்டினில் அந்த உருவத்தின் கண்களில் ஆனந்தம். அந்த முரட்டு கைகள் அபியின் வாயை பொத்தியது. அபி தொடி தொடித்தாள். உடல் நடுங்கினாள். பயத்தினால் உறைந்தாள். அந்த உருவம் அவளை தூக்கி கொண்டு நடக்க தயாரானது. அபியின் கண்கள் அவளுடைய தந்தையை பெரும் ஏக்கம் கொண்டு தேடின. அருகே ரயில் ஒலி எழுப்பு கொண்டு வருவது அவளுக்கு கேட்டது. மாதவன் தன்னுடைய வாயிலிருந்த சிகரெட்டை முழுதாக ஊதி எடுத்து கீழே போடவும் ரயில் வரவும் சரியாக இருந்தது. ரயில் சத்தம் கேட்டவுடன் அபியின் நினைவு அவனுக்கு வந்தது. அபியை தனியாக விட்டு வந்தது தவறென நினைத்து முடிப்பதற்குள் அந்த கருமை இருட்டில் காரை உற்று பார்த்தான். கார் அனாதையாக கிடந்தது. அபி எங்கே? காரை விட்டு இறங்கி எங்காவது வேடிக்கை பார்க்க சென்று விட்டாளா, அல்லது முன்பு போல் என்னிடம் விளையாடுகிறாளா? காரை முழுமையாக அலசி ஆராய்ந்தான். அபி இல்லை. அபியை தூக்கி கொண்டு அந்த கருப்பு மனிதன் மறைவிடம் நோக்கி நகர அவன் தோள்களில் துவண்டு விழுந்திருந்த அபி காரின் அருகே தன்னுடைய தந்தை தன்னை தேடுவதை பார்த்தாள். ஆனால் அவளால் ஒலி எழுப்ப முடியவில்லை. வாயும் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருந்தன. தன்னுடைய கண் பார்வையில் மாதவன் மறையவும் அபி உதிர்த்த கண்ணீர் துளிகள் நிலத்தை அடையும் போது அவ்வளவு நேரம் கண்ணாமூச்சி காட்டிய வானம் இப்போது அடைமழையாய் வெளுத்து வாங்கியது. காரின் அருகே சிலையாய் நின்றான் மாதவன். இரவு 11 மணி. காணிப்புத்தூர் காவல் நிலையம் தோக்க கலக்கமாயிருந்தது. ரைட்டர் மரபெஞ்சில் அமர்ந்து தூங்குவதும் எழுதுவதுமாயிருந்தார். முன்னால் இருந்த மேஜையில் சில கோப்புகள்.
அன்றைய செய்தித்தாள்கள், அதன் மேல் பேப்பர் வெயிட். அதற்கு நேர் எதிர்ப்புறம் ஏட்டு ஆழ்ந்த நித்திரைக்கு போய்விட்டிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த மர அலமாரி திறந்திருந்தது. உதவி ஆய்வாளர் கலைவேந்தனும் 2 கான்ஸ்டபிள்களும் ரவுண்ட்ஸ் சென்றிருந்தனர். ரவுண்ட்ஸ் என்பதற்கு பதிலாக வசூல் வேட்டை என்று கூட சொல்லலாம். கான்ஸ்டபிள்கள் 2 நகருக்கு கடைசியாக இருந்த இடத்தில் தற்காலிகமான தடுப்பை ஏற்படுத்தி வசூலில் மும்முரமாயிருந்தனர். என்ன குமாரே, இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் போல என்றபடியே தன்னுடைய பைக்கில் வந்திறங்கினார் கலைவேந்தன். மிதமான உயரம், பார்ப்பவரை பயமுறுத்தும் கண்கள், அபாரமான சுறுசுறுப்பு, போலீஸுக்கென்றே அளவெடுத்து செய்யப்பட்ட முகம், ஆனால் பரபரப்பு தென்படாத மனம், எதையும் ஆழ்ந்து அளவெடுக்கும் மூளை, யூனிஃபார்மில் அசர வைக்கும் கம்பீரம். இதுதான் கலைவேந்தன். வயது 35 தாண்டியிருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு 30க்கு கீழே தான் காட்டி கொடுக்கும். என்னை விட முனிராஜுக்கு நல்ல கலெக்ஷனுங்கய்யா என்றார் குமார். இல்லையே, நீ தான் இன்னைக்கு அதிக கேஸ் பிடிச்சிருக்க. அதாங்கய்யா நான் செஞ்ச தப்பு. முனிராஜ் மாதிரி கேஸ் பிடிக்காமல் இருந்திருந்தா இன்னும் அள்ளிருக்கலாம். ஐயோ, பிரச்சனையில் ஏதாவது மாட்டிக்க போகிறீங்கய்யா. அப்புறம் பக்கத்து ஸ்டேஷன் தனபால் மாதிரி ஆகிட போகுது. அதுக்கு தான் இப்போல்லாம் ஊரை தள்ளி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி செலெக்ஷன் செய்கிறோம். என்னையா முனிராஜ், நீ தான் கலெக்ஷன் பண்ண போல? ஐயா இல்லைங்கய்யா, குமார் வாங்குறது அவர் மட்டுமே எடுத்துக்கிறாரு. நான் அப்படி இருக்க முடியுமா? என்னை நம்பி 2 ஜீவன்கள் ஸ்டேஷனில் காத்துட்டு இருப்பாங்கய்யா என்று முனிராஜ் சொல்ல மூவரும் வாய்விட்டு சிரிக்க கலைவேந்தன் ஒரு பைக்கிலும் கான்ஸ்டபிள் குமார் மற்றும் முனிராஜ் ஒரு பைக்கிலும் காவல் நிலையம் விரைந்தனர். கொட்டுகிற மழையில் அபியை அங்குமிங்கும் தேடிய மாதவன் அவள் கிடைக்காததால் கலவரமடைந்தான். கண்கள் குளமாகியிருந்தன. தன்னுடைய கைபேசியை எடுத்து மனைவிக்கு அழைத்து மகள் காணாமல் போனதை தெரிவித்தான். கதறி அழுத அவளை சாந்தப்படுத்தி காவல் நிலையம் செல்ல முடிவெடுத்தான். நானும் கூட வருகிறேன் என்று சொன்னிய லீலாவை அமைதிப்படுத்திவிட்டு தன்னுடைய காரை முடிந்த மட்டும் காவல் நிலையம் நோக்கி விரைவாக செலுத்தினான். காணிப்புத்தூர் காவல் நிலையம். புழுதி பறக்க வந்த 2 பைக்குகளும் தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டன. சப் இன்ஸ்பெக்டர் கலைவேந்தன் உள்ளே சென்று மின் விசிறியை ஆன் செய்து காந்தி படத்திற்கு கீழாக அமைக்கப்பட்டிருந்த தன்னுடைய நாற்காலியில் களைப்பாய் உட்கார்ந்தார். கான்ஸ்டபிள்கள் 2 பக்கத்து அறையில் அன்றைய கோப்புகளை முறைப்படுத்தி கொண்டிருந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் கலைவேந்தனும் கிட்டத்தட்ட தூக்க நிலைமைக்கு செல்ல திடீரென அவருடைய கூர்மையான காதுகளுக்கு ஸ்டேஷன் வெளியே கார் வருகின்ற சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே எழுவதற்குள் பயமும் சோகமும் பதற்றமும் அழுகையுமாய் உள்ளே ஓடி வந்தான் மாதவன். சார், சார், என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா சார். சார் ப்ளீஸ் வாங்க சார், தேடலாம். இருங்க, நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? இப்படி சேரில் உட்காருங்க என்றார் கலைவேந்தன். சார், என் பொண்ணு காணாமல் போயிட்டா சார். அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சார். சின்ன பொண்ணு சார், பயந்துருவா சார். மிஸ்டர், பதட்டப்படாதீங்க, இப்படி உட்காருங்க. நீங்கள் சொல்கிற தகவல்களை வச்சு தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. உங்கள் பேர் என்ன? மாதவன் சார். எந்த ஏரியா நீங்கள்? சேதுபதி நகர். காணிப்புத்தூர் வடக்க பக்கமாக சில வீடுங்க மட்டும் இருக்குமே, அந்த இடமா? ஆமாம் சார். உங்கள் டாக்டர் வயசு என்ன? 10 சார். எங்கே மிஸ் ஆனாங்க? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சார். மணி என்ன இருக்கும்? சரியா 10:25 சார். சரி, இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். மற்ற டீட்டெயில்ஸை போகிற வழியில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்கள் டாக்டர் அங்கே வந்தால் உடனடியாக தகவல் சொல்ல சொல்லுங்கள். அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சொல்லி வைக்க சொல்லுங்கள். ஒருவேளை குழந்தை யாராவது கடத்தியிருந்தால் உங்களையோ உங்கள் மனைவியோ அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் மொபைல் ஃபோன். கலைவேந்தன் உடனடியாக செயல்பட ஆரம்பித்தார். இரவு வேளை, பெண் குழந்தை, ஊருக்கு வேறு ஒதுக்குப்புறம். ஒருவேளை அவளே காரை விட்டு இறங்கியிருந்தால் கூட பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாள். குமார் மற்றும் முனிராஜை அழைத்தார். அதற்குள்ளாக ரைட்டரும் ஏட்டையாவும் தூக்கம் கலைந்து நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டனர். முனிராஜ் வண்டியை விரட்ட போலீஸ் ஜீப் புறப்பட்டது. மாதவன், என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமாக சொல்லுங்கள் சொன்னார். கேட்குவாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? ஈவினிங் வரதாக தான் சார் இருந்துருச்சு. ஆனால் வீட்டில் டேங்க் பைப் அடைச்சிருந்துச்சு. அதை சரி பண்ண ப்ளம்பர் லேட்டாக வந்தார். அதுலேயே ஒரு நேரம் கிட்ட செலவாயிடுச்சு சார். இந்த நைட்டில் பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? வீட்டில் விட்டு வந்திருக்கலாம்ல. நான் கூட்டிகிட்டு வரல சார். அவள் எனக்கு தெரியாமல் காரில் ஏறிட்டு வந்துட்டா. மெயின் ரோட் கிராஸில் தான் எனக்கே தெரியும். ஏன் இவ்வளோ அஜாக்கிரதை?
நைட்டு 9 மணிக்கு கூட நல்லா தூங்கிட்டு இருந்தா சார். அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தாலாம். வாட்? ஆமாம் சார், அவள் அப்படி தான் என்கிட்ட சொன்னான். சார் இந்த இடம் தான் சார். அனைவரும் இறங்கினார்கள். எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு தேடுங்க. சார் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் சார். சந்தேகப்படுற மாதிரி கூட எதுவும் இல்லை சார். மாதவன், உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். ஓகே, பயப்படாமல் இப்போ வீட்டுக்கு போங்க, நாங்கள் கூப்பிட்றோம். சார், சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்கு கூட தனியாக அவளை நாங்கள் அனுப்புனதில்லை. டோன்ட் வரி மாதவன், இனிமேல் இது ஏன் கேஸ். இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். பதட்டப்படாமல் போங்க. காலை சூரியன் வந்து விட்டான். பரபரத்தது நகரம். நவீன யுக பட்டாம்பூச்சிகளாய் மக்கள் தங்களது வேலைகளுக்கு பறந்தனர். அபியை பற்றி எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. காணிப்புத்தூர் மெயின் ரோட்டில் கலைவேந்தன் போலீஸ் ஜீப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். என்ன குமார், ஏதாவது தகவல் கிடைச்சிதா? பேக்கரியில் விசாரிச்சிங்களா? பேக்கரிக்காரர் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. மாதவன் போனதும் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாராம். அவரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அவர் வந்து நின்றார். உங்கள் பேர் என்ன? முனுசாமி சார். நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும், கிளம்புங்க. சார், நான் என்ன பண்ணேன்? அபிக்கு நீங்கள் கொடுத்த சாக்லேட்டில் விஷம் கலந்து தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். சார், இது அபாண்டம் சார். அப்போது மயக்க மருந்து கலந்து அபியை கிட்னாப் பண்ண உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கும் கடத்தல்காரனுக்கும் என்ன தொடர்பு? சார், இது என்ன வம்பா இருக்குது? குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தது தப்பா? அது தப்பில்லை. ஆனால் நீங்கள் நேற்று யாரையோ பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார், பார்த்தது உண்மைதான். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல. வராது, சொல்லுங்கள். சார், அது தெரியுதில்ல, வாசவி போட்டோ ஸ்டுடியோ. நேற்று அங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு சார். அதில் இருந்த ஒருத்தன் கடையில் நின்றுட்டு இந்த பொண்ணை பார்த்து ஏதோ சைகை காட்டினான். அந்த பொண்ணு பயந்து காரில் இருந்து இறங்கி வந்துருச்சு. அவங்க அப்பா கூட காரில் இருந்து ஏன் இறங்குன்னு சத்தம் போட்டார். மாதவங்கிட்ட இதை சொன்னீங்களா? நைட்டில் இதெல்லாம் இங்கே சகஜம் சார். அது இல்லாமல் அவங்க உடனே கிளம்பிட்டான். எதுக்கு அவங்கள பயம்படுத்துறதுன்னு சொல்லலை. அவன் எப்படி இருந்தார்னு சொல்ல முடியுமா? இருட்டில் சரியாக தெரில சார். அவசரமாக இருந்தான். ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸு. எந்த பக்கமாக போனான்? லெஃப்ட் சைடாக போனோம் சார். தேங்க்ஸ் முனுசாமி. அவனை இன்னொரு தடவை பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். குமார், அங்கேருந்து 2 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் வரைக்கும் எங்கெங்கே சிசிடிவி இருக்கோ செக் பண்ண சொல்லுங்கள். நான் வாசவி ஸ்டுடியோ பக்கம் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். நேரம் மதியம் 2 கடந்து ஓடிக்கொண்டு இருந்தது. கலைவேந்தன் மொபைல் ரிங் ஆனது. மறுமுனையில் முனிராஜ். சார், அஜய் ஜுவல்லர்ஸுக்கு கொஞ்சம் வர முடியுமா? இதோ வரேன். 5 நிமிடத்தில் சென்றார். என்ன முனிராஜ், ஏதாவது க்ளூ கிடைச்சிதா? சார், நீங்களே பாருங்கள். முனிராஜ் காட்டிய கம்ப்யூட்டர் திரையில் ஆட்டோ ஒன்று ஹெட்லைட் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. பின் சீட்டில் பெண் ஒருவர் ஓரமாக சாய்ந்து படுத்திருப்பது தெரிந்தது. ஆனால் யாருடைய முகமும் சரியாக தெரியவில்லை. ஆட்டோ ரயில்வே கிராஸ் பக்கம் திரும்பியது. மை காட், அபி மட்டும் இல்லாமல் இன்னொரு கிட்னாப். முனிராஜ், அந்த ரயில்வே கிராஸ் பக்கம்தான் ஏதோ நடந்திருக்கணும். நான் நேற்று நம்ம அங்கே பார்த்தப்போ எதுவும் இல்லையா சார்? எல்லாமே முள்புதராக தானே இருந்துச்சு. அதை தான் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதிகமாக மக்கள் கூடுற இடம், இல்லைன்னா மக்களே இல்லாத இடம், இங்கே தானே அதிக க்ரைம்ஸ் நடக்குது. நீங்கள் எதுக்கும் தினேஷ் கிட்ட சொல்லி ட்ரோன் கேமரா ஏற்பாடு பண்ணுங்கள். சேதுபதி நகர். மாதவன் வீடு சோகம் நிரம்பி காணப்பட்டது. மாதவன் தன்னால் முடிந்த அளவு தேடினான். அபி எங்கும் வரவில்லை என்பதே பதிலாக இருந்தது. மனம் முடிந்திருந்த மனைவி லீலாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வேறு சில இடங்களில் தேடி பார்க்கலாம் என்று புறப்பட்டு போயிருந்தான். அபியின் பிரிவை லீலாவினால் தாங்க முடியவில்லை. அழுதழுது கண்கள் வீங்கின. வழி பொறுக்க முடியாமல் தவித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் ஸ்டோர் ரூமிற்கு சென்று நீளமான கயிறு எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரைக்கதவை உட்புறமாக லாக் செய்து கொண்டாள். ஷெல்ஃப் டிராயரை திறந்து அபியோடு இணைந்து எடுத்திருந்த ஃபோட்டோவை கண்ணீரோடு பார்த்துவிட்டு மரபெஞ்ச் மீது ஏறி கயிறை இணைத்து கண்களை மூடிக்கொண்டாள். காலிங் பெல் சத்தம். லீலா கண்களை திறந்தாள். யாராக இருக்கும்? சிஸ்டர், சிஸ்டர்! ஓடிப்போய் கதவருகே பார்த்தாள். ஹரிபாபு வந்திருந்தார். மாதவனின் நண்பர். கதவை திறந்தார். சிஸ்டர், மாதவன் எல்லாம் சொன்னான். டோன்ட் வரி, அபி நிச்சயம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. நேற்றுலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடலையாமே? எதுக்கு சிஸ்டர் இப்படிலாம்? சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சிஸ்டர், ப்ளீஸ் சாப்பிடுங்க என்று சொன்ன ஹரிபாபு ஹாலில் உட்கார்ந்து கொண்டார்.
வேறு வழி இல்லாமல் வேண்டாவிருப்பாய் லீலா சாப்பிட்டு முடித்தாள். ஆனாலும் ஹரிபாபு அரை மணி நேரம் இருந்துவிட்டு தான் சென்றார். கதவை மூடிவிட்டு அவள் ரூமிற்கு சென்று மறுபடி உட்புறமாக லாக் செய்து கொண்டாள். மீண்டும் காலிங் பெல் சத்தம். லீலா, கதவை தரமா? பக்கத்து தெரு கோகிலா அக்காவின் குரல். வாங்கக்கா. கூடவே அவர்களின் மகள் துளிர் நிலா, அபியின் கிளாஸ்மேட். நீ எதுக்கும் பயப்படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு அபி கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவா. சாப்பிட்டியாம்மா? லீலா பதில் எதுவும் சொல்லவில்லை. மௌனமாக கண்களில் பெருகி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடுக்கி கொண்டு சோபாவில் அமர்ந்தாள். கோகிலாவுக்கு நிலைமை புரிந்தது. சரிம்மா, துளிர் நிலா இன்னைக்கு உன் கூட இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டாங்க்கா, இப்போது இருக்கிற நிலைமையில் துளிர் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது. நீண்ட நேரம் கழிந்தும் கோகிலா அங்கிருந்து நகரவே இல்லை. அதற்குள் மாதவனே வந்து விட்டான். கோகிலாவும் துளிர் நிலாவும் வீட்டுக்கு கிளம்ப அவர்களை வழி அனுப்பிவிட்டு மாதவன் ஸ்டோர் ரூமிற்கு சென்றான். கோகிலா ஃபோனில் சொன்னது போலவே கயிறில் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படாமல் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. லீலாவை இனிமேல் தனியாக விட்டு போகிறது முட்டாள்தனம். மாதவனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மஞ்சள் நிற மேகம் வானில் வர்ணஜாலம் செய்து கொண்டிருந்தது. வந்த வேலையை முடித்துவிட்டு பறவைகள் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தன. மாலை 5 மணி. கான்ஸ்டபிள் தினேஷ் ட்ரோன் கேமராவை ரயில்வே கேட் மேல் பறக்கவிட்டார். மானிட்டர் திரை அருகே சப் இன்ஸ்பெக்டர் கலைவேந்தனும் அவரது சகாக்களும். ரயில்வே கேட் இரு பக்கமும் முச்செடிகள். ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் அறை. அதன் பக்கத்தில் குட்டிச்சுவர் மேல் நிம்மதியாக சிகரெட் பிடிக்கும் ஸ்டேஷன் கிளார்க் சண்முகம் ட்ரோன் பறப்பதை பார்த்ததும் உள்ளே ஓடிவிட்டார். மானிட்டர் திரை அருகே இருந்த கான்ஸ்டபிள் குமார் சத்தமாக சிரித்து விட்டார். அங்கிருந்து 100 மீட்டர்கள் தள்ளி பழைய ரயில்வே கட்டிடம் புதர் மண்டி இருக்க, அங்கு சிறிய குளம், அதில் நீர் சற்று சிவப்பாய் இருந்தது. அதன் பக்கத்தில் வெட்டப்பட்ட கைவிரல்கள் சிதறி கிடந்தது. மானிட்டர் திரை முன்பு இருந்தவர்களின் முகம் சிவப்பானது. இது என்ன கொடூரம்! வாய்விட்டாளினார் கலைவேந்தன். முனிராஜ், அந்த இடத்துக்கு உடனடியாக போகணும். வழி அங்கே இருக்குன்னு தேடுங்க. கிடைக்கலன்னா உள்ளூர் ஆளுங்கக்கிட்ட சொல்லி வழி ஏற்பாடு பண்ணுங்க. அதோட சார்லி அவரை சொல்லுங்கள். பாரான்சிக் டீம் இன்னும் 10 மினிட்ஸில் இங்கே இருக்கணும். எஸ் சார். சரியாக 30 நிமிடங்களில் குளத்தின் அருகே சென்றனர். குமார், சார்லி அனுப்புங்க. சார்லி எனும் பெயர் கொண்ட மோப்பனாய் வேகமாக பாழடைந்த கட்டிடத்தின் உள்ளே சென்று ஏதோ தேடியது. எதுவும் கிடைக்கவில்லை. நேராக குளத்தின் அருகே ஓடி வந்து குறைத்தது. குமார், கன்ஃபார்ம். ஆட்கள் ரெடியா? ரெடியாக இருக்காங்க சார். 4 பேர் கொண்ட குழு உள்ளே இறங்கி தேட ஆரம்பித்ததும் அவர்களுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அலறல் சத்தம். சார், உள்ள 2 டெட் பாடி இருக்குது சார். இடம் அமைதியானது. தூக்குங்க என்றார் கலைவேந்தன். உள்ளே 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் ஒன்றும், கோரமாய் வெட்டப்பட்டிருந்த முகம் தெரியாத ஆணின் சடலமும் கல்லோடு பிணைக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. 4 பேர் சேர்ந்து ஒவ்வொரு சடலத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். ஆண் சடலத்தின் கையில் விரல்கள் இல்லை. கலைவேந்தன் அவசரமாய் இன்ஸ்பெக்டர் பிரதாப்குமாரை தொடர்பு கொண்டார். கிரைம் சீன், டு நாட் என்டர் டேப்பை லெஃப்ட் ஹேண்டில் மேலே தூக்கி உள்ளே நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் பிரதாப்குமார். பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு டுமாரோ ஆஃபீஸ் வாங்க. அப்புறம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தன்னுடைய மொபைலில் சில ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். மறுநாள் ரிப்போர்ட்டுடன் பிரதாப்குமாரை சந்தித்தார் கலைவேந்தன். பாடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? சார், இறந்த லேடியோட நேம் மல்லிகா. முகைதீன் தெருவில் வீடு. ஹஸ்பண்ட் இல்லை, ஒரே ஒரு பொண்ணு பல்லவி. பெங்களூரில் படிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்னியா டைப் 2 ட்ரௌனிங், அதாவது குளத்தில் மூழ்கி தான் இருந்திருக்காங்க. ஆமாம் சார், குளத்தில் மூழ்கினது அப்புறமா 1 நிமிஷம் ப்ரீத் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாடி என்னாச்சு? அவர் நேம் ரகுபதி. நேற்று இவர் மேலே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பக்கத்து ஸ்டேஷனில் அவங்க மனைவி லட்சுமி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வாரிசு யாருன்னு இல்லை. போஸ்ட்மார்ட்டம் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் சார். கொடூரமாக கொலை பண்ணப்பட்டிருக்காரு. வாட் யூ மீன்? குளத்தில் கொண்டு தான் தூக்கி போட்டிருக்காங்க சார். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், அதாவது குடல், மண்ணீரல், கணையம், பெத்தப்பை, இங்கேருந்து கல்லீரலுக்கு போகிற கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவில் இந்த வெயின் கட்டாக இருக்குது. இதில் நோட்டட் பாயிண்ட் என்னென்னா, பொதுவாக பிஸ்டலில் சுட்டால் தான் இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வெயின் கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுபடி சஸ்பெக்ட் வேகமாக மட்டும் இல்லை, வெறியோடு குத்தி கழிச்சிருக்கேன் சார்.
அப்போது இருந்த 2 பேருக்கும் கொலையாளிக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கணும் இல்லையா? நிச்சயமாக சார். அந்த சின்ன பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிதா? இன்னும் இல்லை சார். சஸ்பெக்ட் தரப்பில் இருந்த ஏதாவது டிமாண்ட்ஸ்? இது வரைக்கும் எதுவும் இல்லை சார். சஸ்பெக்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தடயம் ஏதாவது? ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார். ஓகே கலைவேந்தன், எதுக்கும் நீங்களே நேரடியாக மல்லிகா ரகுபதி வீட்டுக்கு போயிட்டு சந்தேகப்பட முடியாதாவது இருக்கா பாருங்கள். கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபைல் என் ரூம்லேயே இருக்கட்டும். ஓகே சார். மறுநாள் காலை பிரதாப்குமார் தன்னுடைய மேஜையின் மேலே இருந்த ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தார். மொபைல் வைப்ரேட் மூடில் ரிங் ஆனது. மறுமுனையில் நடராஜன். சார், ரகுபதியோட மனைவியை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்க இன்றைக்கி பூக்கடை ஜெயிலில் யாரையோ பார்த்துட்டு போகிறாங்க. எக்ஸலண்ட் நடராஜன், அப்படியே இன்னொரு உதவியும் பண்ணிவிடுங்க. சொல்லுங்கள் சார். அவங்க யாரை பார்த்துட்டு போகிறாங்க, கைதியோட முழு விவரம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு, கலெக்ட் பண்ணுங்கள். நான் ஜெயிலர்கிட்ட சொல்கிறேன். சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் மொபைல் ரிங் ஆனது. சார், மொத்த கேஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். குட் ஒர்க் நடராஜன், கீப் ஃபாலோயிங். பிரதாப்குமார் மெதுவாக எழுந்து சென்று தண்ணீர் குடித்தார். கலைவேந்தனுக்கு கால் செய்து மாதவனை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தலையை தேய்த்து கொண்டார். 30 நிமிடங்களில் கலைவேந்தனும் மாதவனும் பிரதாப்குமார் ரூமில் ஆஜரானார்கள். கலைவேந்தன், டோரை லாக் பண்ணுங்கள். மாதவன், டேக் யுவர் சீட். 2 நிமிடங்கள் மாதவனை உற்று பார்த்தார். ரூமில் மௌனம். நீங்கள் எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா மாதவன்? நான் என்ன சார் மறைக்க போகிறேன்? நல்லா யோசித்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். ஓகே. உங்கள் டாக்டர் அபிக்கு என்ன வயசு? 10 சார். எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க? மாதவன் பதில் சொல்லாமல் விழித்தான். அவங்க சின்ன வயசு போட்டோ, ப்ரெக்னன்சி பார்த்த டாக்டர், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது ஒரு ஆதாரம் உங்களால் தர முடியுமா? மாதவனுக்கு தலை சுற்றியது. நான் நேரடியாகவே கேட்குறேன். அபி உங்கள் சொந்த மகளா? சில வினாடிகள் மௌனம். இல்லை சார். மாதவன் சொல்ல கலைவேந்தன் அவர் கன்னத்தில் ஓங்கி அடித்தார். மாதவன் மயங்கி விழுந்தான். கலைவேந்தன், அவரை எழுப்புங்க, நமக்கு முக்கியமான தகவல்கள் தெரிய வேண்டியிருக்கு. மிஸ்டர் மாதவன், அபி உங்கள் பொண்ணு இல்லைன்னு ஏன் எங்கள் கிட்ட மறைச்சிங்க? ப்ரைவசி தான் சார். அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நல்லா இருக்காதுன்னு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் விரும்பலை. ஃபைன். அபி உங்ககிட்ட வர்றப்போ என்ன வயசு? எப்படி உங்ககிட்ட வந்தா? 2 வயசு சார். அப்பா தான் அபியை வந்து கொடுத்தாரு. அப்பா இருந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 5 வருஷம் சார். அபியை பற்றி உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்பா கிட்ட அபி வந்தப்போ கூட அவர் நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கார் சார். அவர் பேர் வெங்கடேசன். அவருக்கும் அபிக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் எதுவும் இல்லை சார். அவருக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்க. அபிக்கு வேறு யாரும் இல்லை, அதனால் எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? கொடைக்கானல் இருக்கார் சார். அட்ரஸ் தெரியுமா? இருக்குது சார். தட்ஸ் குட். கலைவேந்தன், கொடைக்கானல் கிளம்பணும், ஏற்பாடு பண்ணுங்க. கூட மிஸ்டர் மாதவன் வராரு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மொத்த அழகையும் தன்னுள் அடக்கி பசுமையாய் இருந்தது. ரிப்போர்ட்டர் வெங்கடேசன் வீடு. வட்ட மேசையில் மாதவன், கலைவேந்தன், பிரதாப்குமார். சூடாக தயாரிக்கப்பட்ட தேநீரை அவர்களுக்கு விநியோகித்துவிட்டு அருகில் அமர்ந்தார் வெங்கடேசன். சார், நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். டைம் அதிகம் இல்லை. அபி யாரோட பொண்ணு? நீங்கள் லேட் மிஸ்டர் மாதவன் கிட்ட அபியை கொடுக்க என்ன காரணம்? ஏன் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கலைவேந்தன் அபி காணாமல் போனதிலிருந்து 2 கொலைகள் உட்பட அனைத்தையும் சுருக்கமாய் சொல்லி முடித்தார். 1 மினிட் என்று வெங்கடேசன் எழுந்து சென்று ஃபோட்டோ ஆல்பம் ஒன்றினை கொண்டு வந்தார். சார், கொலை செய்யப்பட்டவங்க இவங்களா பாருங்க. பழைய ஃபோட்டோ ஒன்றில் கொலை செய்யப்பட்ட மல்லிகாவும் ரகுபதியும் சிரித்து கொண்டிருந்தார்கள். சார், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி? அபியோட அம்மா அப்பாவை கடத்தினவங்க இவங்க தான். சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கொலை செய்யப்பட்டு இருக்கிற ரகுபதியும் மல்லிகாவும் சாதாரண ஆட்கள் இல்லை. ஆட்களை கடத்தி விற்கிறது தான் அவங்களோட தொழில். அதுவும் அரசியல் பின்புலத்தோட. ஒரு நாள் நைட்டு நானும் மாதவனோட அப்பா சுப்பிரமணியமும் காணிப்புத்தூர் மெயின் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்தோம். கார் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துச்சு. அதில் கணவன், மனைவி, கைக்குழந்த
பலத்த அடியில் இருந்தாங்க. லாரியிலேருந்து 2 பேர் கீழே இறங்கி வந்து ஹஸ்பண்டை ஒரு லாரிலையும் ஒய்ஃப் ஒரு லாரிலையும் ஏற்றுனாங்க. என் ஃப்ரெண்டு சுப்பிரமணி அதுக்குள்ளே ஓடி போய் காரில் இருந்த கை குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். அவள் தான் அபி. 2 நிமிடம் அங்கு நிலவிய அமைதியை பிரதாப்குமார் கலைத்தார். அந்த லாரி எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை சார். கடத்தப்பட்டவங்களோட அங்க அடையாளங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இருட்டில் சரியாக பார்க்க முடியல. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப அவசரம் சார். மை குட்னஸ். என்னாச்சு சார்? கலைவேந்தன், மல்லிகா வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் இப்போ எங்கே இருக்குது? உங்கள் ரூமில் தான் சார். அதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்குல்ல? இருந்துச்சு சார். அதை குமார்கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள். ஓகே, 5 மினிட்ஸ் சார். 5 நிமிடத்தில் வாட்ஸ்அப்பில் அந்த பேப்பர் வந்தது. பிரதாப்குமார் அதில் வேகமாக எதையோ தேடினார். கலைவேந்தன், இந்த நியூஸை பாருங்கள். ஆந்திர பிரதேசம் ராஜமுந்திரி காட்டில் 8 வருடங்கள் கொத்தடிமைகளாக இருந்த 15 தமிழர்கள் மீட்பு. சார், அப்படின்னா என்று இழுத்தார் கலைவேந்தன். எஸ் கலைவேந்தன், அபியை கடத்தினது அவங்க அப்பா தான். எப்படி சார்? அதிர்ச்சியாக கேட்டார் ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். கொலை செய்யப்பட்ட ரகுபதி தனக்கு வாரிசு இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு மணி. இவன் தான் ஆட்களை கைமாத்துறது, பேரம் பேசுறது எல்லாம். அப்படித்தான் அபியோட அப்பாவையும் இவன் ராஜமுந்திரி காட்டில் கூலி படைக்கு விற்றுருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான் சார்? ரகுபதி மல்லிகா இவங்களை கொலை பண்ணது அபியோட அப்பான்னு அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. மேபி அவனை கொலை பண்ண கூட ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதனால் உயிருக்கு பயந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். இது எனக்கு தெரிஞ்சதும் மாதவ மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா கடத்துறது தான் ரகுபதி ஃபேமிலியை கொலை தொழிலாக செஞ்சுருக்காங்க. அன்னைக்கு உங்கள் முன்னாடி கடத்தப்பட்டவன் தான் கொடூரமான கொலைகாரனாக பழிவாங்க திரும்பி வந்திருக்கான். இதில் டிஃபிகல்ட்டி என்னென்னா, ரொம்ப வருஷம் காட்டில் இருந்ததுனால அவனுடைய உடல் வலு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவனை சுட்டு தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிரதாப்குமார் கூறியதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உரிய கலைவேந்தன் மொபைல் கத்தியது. சொல்லுங்கள் முனிராஜ். சார், அன்றைக்கி மல்லிகாவை கடத்தின ஆட்டோ இப்போது காணிப்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான் சார். உள்ளே யாரும் இல்லையா? 1 மினிட் முனிராஜ், லைனில் இருங்க. சார், அன்றைக்கி மல்லிகாவை கடத்தின ஆட்டோ இப்போது காணிப்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான் சார். உள்ளே யாரும் இல்லையா? 1 மினிட் முனிராஜ், லைனில் இருங்க. சார், மல்லிகாவை கடத்தின ஆட்டோவை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் நிற்குதான். ஹாஸ்பிட்டலில் எதுக்கு நிற்கணும்? ஷிட் சார், ஹாஸ்பிட்டலில் மல்லிகாவோட டாக்டர் பல்லவி இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் ஏன் அங்கே இருக்குது? மல்லிகாவோட பாடியை வாங்க கிராமத்தில் இருந்து யாரோ வரணுமா சார்? இதை யோசிக்காமல் போயிட்டோமே. அவன் வெறி இன்னும் தேரல. மல்லிகாவோட பொண்ணையும் கொலை செய்ய தயாராகிட்டான். கலைவேந்தன், நம்ம உடனே புறப்படணும். ஃப்ளைட்டில் போக முடிஞ்ச ஏற்பாடு பண்ணுங்கள். அபி இன்னும் எங்கே இருக்கான்னு தெரியல. பல்லவி அவன் கடந்தனாலும் பரவாயில்ல, அவனை நிறுத்த ட்ரை பண்ணாதீங்க. மஃப்டியில் நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள். சிலை மாதிரி உட்கார்ந்து விட்ட ரிப்போர்ட்டர் வெங்கடேசன் மாதவனிடம் ஆறுதல் தெரிவித்து கொண்டார். அன்று இரவே பிரதாப்குமார் காணிப்புத்தூர் வந்தடைந்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் திட்டம் வகுக்கப்பட்டது. போலீஸ் படை ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தது. நேரம் இரவு 10 மணி. வேகமாக வீசிய காற்றில் மரத்தில் இலைகளின் ஓசை சலசலத்தது. ஹாஸ்பிட்டல் முன்பு நின்றிருந்த 4 ஆட்டோக்கள் வெறுமரமே கேட்பாரின்றி கிடந்தது. இன்ஸ்பெக்டர் பிரதாப்குமார் உட்பட 6 பேர் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வளைத்தனர். இரவு 11 மணி, 12 மணி, 1 மணி. அனைவரும் களைத்து சோர்ந்து போக 6 அடியில் ஓர் உருவம், கருப்பு சட்டை, கருப்பு வேட்டி, முகமூடு அணிந்து கரிய நிழலாக கையில் பல்லவியை தூக்கி வந்து ஆட்டோவில் நுழைத்தது. ஆட்டோ தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க முகப்பு விளக்கு ஒளிரவில்லை. பிரதாப்குமார் டீம் அவனை எச்சரிக்கையாக ஃபாலோ செய்தது. சார், இப்போவே மடக்கி பிடிச்சிடலாம் சார், ரிஸ்க் வேண்டாம். கலைவேந்தன் பரபரப்பாய் கேட்டார். வெயிட் கலைவேந்தன், அபி இருக்கிற இடம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆட்டோ நின்றது. சுமார் 150 ஆண்டுகள் பழமையான பலாத்தோப்பு. கொலை பரப்பி முற்றி செழுத்து அறுவடைக்கு காத்திருந்த பலாமரங்கள் நிலா வெளிச்சத்தை உள்ளே வரவிடாமல் தடுத்து இருளில் திளைத்தது. பிரம்மாண்டமான அந்த மரங்களுக்கு நடுவே மரத்தினால் செய்யப்பட்ட சிறிய வீடு, அதன் பின்னால் பாழடைந்த ஆழமான கிணறு. கலைவேந்தன், இடத்த ரவுண்ட் பண்ணுங்க. அபி எங்கே இருக்குன்னு தேட சொல்லுங்க. அந்த உருவம் நீளமான கல் ஒன்றை எடுத்து பல்லவியை பிணைத்து கொண்டு வந்தது.
பிரதாப்குமாரின் இதயம் வேகமாக துடித்தது. அவருடைய இரத்தம் நெருப்பாய் சுட்டது. சார், அபி கிடைத்து விட்டாள். கான்ஸ்டபிள் சைகையால் தெரியப்படுத்தினார். அந்த கருமையான உருவம் கல்லோடு சேர்த்து பல்லவியை தூக்க காற்றில் அவன் முகமூடி விலகியது. முகம் முழுக்க வெட்டுக்காயங்கள், சிவந்திருந்த கண்கள், கொடூரமான முகம். எவ்வளவோ ரவுடிகளை பார்த்த பிரதாப்குமார் கூட சற்று அதிர்ச்சியானார். தூக்கிய உடலை அவன் கிணற்றில் போடவும் பிரதாப்குமார் மின்னல் வேகத்தில் கிணற்றில் குதித்தார். சுற்றி நின்ற காவலர்கள் அவனை சூழ்ந்தனர். ஆனாலும் அவனை யாராலும் பிடிக்க முடியவில்லை. பருத்த உடலும் உறுதியான கைகளும் அவனுடைய அசாத்திய வேகமும் அவர்களை கலங்க வைத்தது. வானத்தை நோக்கி அவன் செய்த கர்ஜனை அவனுடைய பழிவரியை உள்ளது போலவே காட்டியது. வேகமாக வந்தவன் முனிராஜின் கைகளை இறுகப் பிடித்து தன்னுடைய கால்களினால் தலையில் ஒரு குத்து விட்டான். முனிராஜ் எந்திரிக்கவே இல்லை. அவனை பிடிக்க சென்ற காவலர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் சிதறி விழுந்தார்கள். சற்று நேரம் செய்வதறியாது ஸ்தம்பித்து நின்ற கலைவேந்தன் தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து அவனை குறிப்பார்த்தார். நிலவை மூடியிருந்த மேகம் விலகியது. பறவைகள் விண்ணை நோக்கி பறந்தன.